இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அவங்க கிட்ட நான் பேசுறேன். அகிலா, என்ன அகிலா இது? என்னால தாங்கிக்க முடியலங்க. யாதி என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அகிலா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதி அந்த சிச்சுவேஷனை கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கான்னு சொல்லுவேன். நீ ஒரு தனிப்பட்ட மனுஷி இல்ல அகிலா, இந்த வீட்டோட தலைவி. நீ சந்தோஷமா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். இந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். வனஜாலாம் உன் முன்னாடி பேசவே பயப்படுவா. ஆனா இப்போ வனஜா தைரியமா உன் முன்னாடி நின்னு எதையாவது பேசி உன்னை குழப்ப பாக்குறா. அதுக்கு நீயும் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. இல்லங்க, இங்கதான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு வனஜாவை சுத்தமா பிடிக்காதுதான். அதுக்காக அவ சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்படியே ஒதுக்கிட முடியாதுங்க. அவ சொல்ற விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்கான்னு அவளை முழுசா பேச விட்டுருந்தா தானே நான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அத புரிஞ்சுக்காம ஆதி என்ன தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டானே. பாத்தியா, வனஜாவை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். வனஜா சொல்றதுலயும் ஏதாவது உண்மை இருக்கான்னு உன் மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டா பாத்தியா? மத்த எல்லா விஷயத்திலயும் நான் தெளிவா இருக்கிற மாதிரி ஆதி பார்வதி விஷயத்திலயும் நான் ரொம்ப தெளிவா தாங்க இருக்கேன். நீங்க தான் நான் குழம்பி போயிருக்கிறதா நினைச்சு குழம்புறீங்க. ஆதிங்கிறவன் தனி மனுஷன் இல்ல, நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையில அடுத்த தலைமுறையோட அஸ்திவாரம் அவன். அதனாலதான் அவன் விஷயத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு எல்லார் சொல்றதையும் நான் கவனமா கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்லங்க, இதுல பார்வதியோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. பார்வதி என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுங்க. இனிமே அவ கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அதுக்காக தான் நான் இவ்ளோ கவனமா இருக்கேன். அது தப்பாங்க? பார்வதி மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற அகிலா உண்மை தெரிஞ்சா எப்படி நடந்துக்குவாளோ ஒரே குழப்பமா இருக்கேன். உன் அக்கறை எல்லாம் சரிதான் அகிலா, ஆனா ஆதி மேல நம்பிக்கை இருந்தா நீ இப்படி குழப்பிக்க மாட்ட. என்னங்க சொல்றீங்க? என் மக ஆதி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, முழு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். உனக்கும் ஆதிக்கு நடுவுல சின்ன விரிசல் விழுந்துருச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு அகிலா. தயவு செஞ்சு அதை பெருசா வளர விட்டுறாத. உடனே சரி பண்ணிட. என்னாச்சு மாமா? இவ்ளோ நேரம் உங்க முகத்துல இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. நைட் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதான். என்ன மாமா சொல்றீங்க? நைட் என்ன நடந்துச்சு? வா சொல்றேன். மாமா என்ன மாமா ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு கோவில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நைட்டு அம்மாக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என்ன மாமா சொல்றீங்க? நீ பயப்படாத, உன்னால இல்ல, சித்தியால தான். வனஜாமா என்ன பண்ணாங்க? ஜோஷியர் எழுதி கொடுத்த சீட்டை யாராவது மாத்தி வச்சிருப்பாங்கன்னு அம்மா குழப்ப பார்த்தாங்க. அப்போ நான் அங்கிருந்து சித்தியை திட்டி விரட்ட பார்த்தேன். அப்போ அம்மா சித்தியை பேசட்டும் விடுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லாமலே உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? உன்னை நல்லபடியா அம்மா பார்த்துக்கோன்னு சொன்னப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா?
முகத்தில் அடித்த மாதிரி சுந்தரத்துக்கிட்ட தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உன்னை காரணமாக வச்சு எனக்கும் என் அம்மாக்கும் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை எந்த ஒரு விரிசலோ வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, அம்மா மனப்பூர்வமாக உன்னை மருமகளை ஏற்றுக்கணும். அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கலான்னு கோயிலுக்கு வந்தேன். உன்னையும் என்னையும் சேர்த்து வச்ச கடவுள்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டிக்கிட்டதை சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பார்ல. அதுக்கு தான் உன்னையும் கோயில் கூட்டிட்டு வந்தேன். கடவுள் நிச்சயமா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு மாமா. வாங்க போய் வேண்டிக்கலாம். தசரதனுக்கு ஒரு ஸ்ரீராமன்னா இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதித்யான்னு எல்லாரும் என்னையும் என் மகனையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட என் மகனை நான் சந்தேகப்பட்டுட்டேனான்னு என் மனசுல ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் எனக்கும் என் மகன் ஆதிக்கும் சின்னதா கூட மன விரிசல் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. समस्त रक्षां धारयामि। மா, உங்க மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத வேதனை இருக்கும் போல இருக்கு. அது உங்க கண்ணிலேயே நல்லா தெரியறது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மனக்கவலை என்னன்னு சொல்லுங்க. அது கடவுள் காதுல விழுந்தா மாதிரியும் இருக்கும், உங்க மனக்கவலை குறைஞ்சா மாதிரியும் இருக்கும். எனக்கும் என் மக ஆதிக்கும் நடுவுல மன விரிசல் வந்துருமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வந்திருக்கு. அப்படி ஒரு விரிசல் வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கும் என் மகனுக்கும் நடுவுல அப்படி ஒரு நிலைமைய உருவாக்கிடாதேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்கம்மா. தசரதனுக்கு ஸ்ரீராமர் மாதிரி உங்களுக்கு உங்க புள்ள ஆதி. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நல்லது பண்றவாளுக்கு என்னைக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க மனக்கவலை எல்லாத்தையும் அந்த அம்பாள் நிச்சயம் தீர்த்து வைப்பா. க்ஷேமமா இருங்க. ஐயோ